அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் Agaro Marvel 38 லிட்டர் OTGயோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஓடிஜியை அமேசான் ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்களோட டெலிவரியும் சரி பேக்கிங்கும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெலிவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பேக்கிங் பார்த்திங்கன்னா டபுள் பேக்கிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு டென்ட்டுமே இல்லாமல் ப்ராடக்ட் வந்து ரொம்ப சேஃபாக ரீச் ஆகிருந்துச்சு. ஓடிஜி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் 3 ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓவன், டோஸ்டர், கிரில்லர். ஸோ பேக்கிங் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து அவுட்லுக். இதோட லென்த் வந்து 40 சென்டிமீட்டர், பிரெத் 58 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 36 சென்டிமீட்டர் இருக்குது. நமக்கு இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்போதே ஒயர் ரேக் பார்த்திங்கன்னா உள்ளதாக வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த டிவைஸ் கூட என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பேன் இருந்துச்சு, ட்ரே ஹேண்டில் இருந்துச்சு, ஓவன் ரேக் இருந்துச்சு, மேனுவல் கார்டு இருந்துச்சு, ரோட்டிஸ்ட்ரி ராட் இருந்துச்சு, ரோட்டிஸ்ட்ரியோட ஹேண்டில் இருந்துச்சு. இதுதான் வந்து அந்த ட்ரே, ரோட்டிஸ்ட்ரி ஹேண்டில் எல்லாமே. பேக்கிங் ட்ரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. நம்ம ஒரு 2 கேக் வந்து பேக் பண்ணுற அளவில் இருந்துச்சு. இப்போ நம்ம ஓடிஜியில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றத பார்த்துடலாம். நமக்கு grill ராட் இருக்குது. இதில் வந்து நம்ம grill ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து ரோட்டிஸ்ட்ரி ராடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரேயோட ஹேண்டிலு. இது வந்து ரோட்டிஸ்ட்ரியோட ஹேண்டிலு. ஹீட்டாக இருக்கும்போது நம்ம கையில் டச் பண்ண முடியாமல் இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஒயர் ரேக். இதில் வந்து நம்ம கபாப் ஐட்டம்ஸ், ஸ்கியூவர்ஸ் வச்சு பண்ணுறது இது எல்லாமே பண்ணிக்கலாம். நாப் பார்த்தீங்கன்னா ரோட்டிஸ்ட்ரி நாப், அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் நாப், கிரில் பேக் டோஸ்ட் நாப் அண்ட் டைமிங் நாப். இந்த மாதிரி 4 நாப்ஸ் இருக்குது. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இதில் 250 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குது. நார்மலாக எல்லாத்துலேயுமே 200 வரை தான் இருக்குது. ஸோ இது வந்து அட்வான்ஸ்டாக 250 டிகிரி வரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எந்த ஒரு டிஷ்ஷும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டைம் செட் பண்ணி நம்ம இதில் வந்து பேக் பண்ணுறதோ இல்லை டோஸ்ட், கிரில் எது வேணால் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வென்டிலேஷனுக்காக பிளேஸ் இருக்குது. சைடில் இப்படி தான் இருக்கும். பேக் சைடில் இப்படி இருக்கும். ஸோ 2 சைடுமே வந்து நமக்கு வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்வென்ஷன் மாடல் அப்படின்றதுனால உள்ளே வந்து ஃபேன் இருக்குது. ஸோ வந்து ஹீட் எல்லாமே ஈவனாக வந்து எல்லா இடத்துக்குமே ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதோட டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஹீட் ரெசிஸ்டண்ட்டான டோர் தான். நம்ம ஓவர் பேக் பண்ணால் மட்டும்தான் அந்த டோர் வந்து லைட்டாக ஹீட் ஆகும். ஹேண்டிலும் வந்து கூலான ஹேண்டிலாக தான் இருக்குது. உள்ளே வந்து 2 ஹீட்டிங் ராட் கொடுத்துருக்காங்க, அடியிலையும் மேலேயும். சின்ன லைட் கொடுத்துருக்காங்க உள்ளே. இதில் வந்து நம்ம ஸ்கியூவர்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கபாப் ஐட்டம்ஸ், பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயர் ரேக் மட்டும் இல்லை, நம்ம கூலிங் ரேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கெல்லாம் நம்ம பேக் பண்ணோம்னா இதில் ரீமோல்டு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து கூல் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிரில் ராடு, ரோட்டிஸ்ட்ரி ராடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம கிரில் ஆனதும் அதே வந்து ரோட்டிஸ்ட்ரி ராட் யூஸ் பண்ணி நம்ம அதை வெளியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் ட்ரே. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம இதில் 2 கேக் கூட நம்ம ஒரே டைமில் கூட பேக் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி நம்ம வெளியே எடுத்துடலாம். இதுதான் வந்து அதோட மேனுவலு. ஓவனுக்கும் ஓடிஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஓடிஜி வந்துட்டு நம்ம ஓவன், டோஸ்டர், கிரில்லுன்னு 3க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மைக்ரோவேவ் ஓவன் பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கும் ஹீட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கரண்ட் வந்து லோ கன்சம்ஷனாக தான் இருக்கும் நம்ம ஓவனை வந்து கம்பேர் பண்ணும்போது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் ஓவனை விட. இப்போ நம்ம ஓடிஜியை ஆன் பண்ணி பார்த்துடலாம்.
நம்ம முன்னாடி வந்து ப்ரீஹீட் பண்ணணும்னா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டெம்பரேச்சரோ அதை செலக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம பேக் பண்ணுறோமா, டோஸ்ட் பண்ணுறோமா, க்ரில் பண்ணுறோமாங்கிறத செலக்ட் பண்ணணும். அப்புறமா வந்து நம்ம டைமர் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து சும்மா வந்து ரோட்டஸ்ட்ரி ராட் வந்து உள்ளே வச்சிடுறேன். அந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி வச்சிடுறேன். வச்சதும் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். அது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதும் நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிடணும். அது ஃபுல்லாக வந்து க்ரில் ஆகிட்டோ இல்லைனா பேக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்ச டைமிங் கம்ப்ளீட் ஆனதும் இந்த மாதிரி ஒரு அலாம் சவுண்டு கேட்கும். அப்போ குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஓடிஜியில் நான் நிறைய ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. பீஸா, பிஸ்கட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. அதோட ரெசிபீஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக இனி வர வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.